வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையில் வாழும் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் வடமாகாணங்களுக்கு உள்பகுதியிலும் பனிப்பொழிவு இருந்தாலும் இன்று கிழக்கு பகுதியில் பனிப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருகோணமலைக்கு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திருகோணமலை, மேலும் தம்புள்ளை, அம்பாறை, மட்டக்கிளப்பு, கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் ஓரிரு இடங்கள் மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 11ஆம் தேதி. மேலும் பிப்ரவரி 12ஆம் தேதியை பொறுத்தவரை திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் வடக்கு மாகாணங்களை பொறுத்தவரை வறண்ட வானிலையே காணப்படும். தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி 11, நாளை பிப்ரவரி 12 தேதிகள் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, அதுவும் பெரும்பாலும் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை. இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலவிட்டிருக்கும் காற்றுச் சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. 13ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வந்து பிப்ரவரி 14, 15, 16, 17 தேதிகள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் இலங்கைக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. பிப்ரவரி 15, 16, 17 தேதி தெற்கு மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி 20ஆம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்றுச் சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வோடு மேலும் ஒரு நிகழ்வு இணைந்து பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் பிப்ரவரி 26ஆம் தேதி இலங்கைக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்கள் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கும் முன்னேறி ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து. அதற்கு முன்னதாக வட மாகாணங்களே பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை, ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. இன்று பிப்ரவரி 11ஆம் தேதி மட்டுமே வட மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் வறண்ட வானிலை காணப்படும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி 11, 12, 13ஆம் தேதி மட்டுமே ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு வரும் காற்றுச் சுழற்சி நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வால் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இலங்கையை பொறுத்தவரை வறண்ட வானிலையே காணப்படும். ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 15, 16, 17 தேதிகளில் ஏதாவது ஒரு இரு நாள் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் பனிப்பொழிவு இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி 26ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது. இன்று பிப்ரவரி 11, நாளை பிப்ரவரி 12 இரு நாட்களில் மட்டுமே அதிகபட்சம் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி அம்பாறை, பனாமா, அம்மந்தோட்டை இந்த இடங்களில் மட்டுமே அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை. மேலும் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் இன்று அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை மதியம் மாலை நேரங்களில் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை பிப்ரவரி 12ஆம் தேதியும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் 13ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டராகவும் இடையிடையே 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையில் தரைக்காற்று அதிகபட்சம்
25 முதல் 35 கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்கும் என்பதால் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். கடந்த 2 தினங்களாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவது தரைக்காற்று. இன்று முதல் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.